வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான எள்ளுருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக இருக்கும், வீட்லேயே நம்ம பண்ணுறது செமையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம எள்ளுருண்டைக்கு என்னென்னலாம் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு எள்ளு, 1/4 கப்பு வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் நெய், 1 கப்பு வெல்லத்தை துருவி வச்சிருக்கேன், 1 கப்பு வேர்க்கடலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வேர்க்கடலையை போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கருப்பு எள்ளு வறுத்துக்கலாம். இது நல்லா படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் நம்ம போட்டு வறுக்கணும். லைட்டாக வறுத்தோம்னா கசக்கும், கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம். கரியவும் கூடாது. இப்போ நல்லா எள்ளு வறுத்து சவுண்டு வருது, வெடிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வெடிச்சு வந்ததுமே நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இதே கடாயில் வெள்ளை எல்லையும் போட்டு வறுத்துக்கலாம். வெள்ளை எல்லை வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல, இது நம்ம எள்ளு மிட்டாயில் இது அப்படியே முழுசாக போட்டோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வெள்ளை எல்லை நம்ம லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையை போட்டு அடிச்சுக்கலாம். அது கூடயே நம்ம எள்ளும் போட்டுக்கலாம், வெல்லத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வறுத்து வச்ச வெள்ளை எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெய் ஊற்றி உருண்டையாக பிடிச்சி எடுக்க வேண்டியதுதான். இது லைட்டாக நெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா இப்படி அமுத்தி பிடிச்சோம்னா உருண்டை நல்லா சூப்பராக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி உருட்டி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஹெல்த்தியான சூப்பரான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.